வணக்கம். இது ஒரு உண்மை சம்பவம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடு வீடாக ஒரு சிறுவன் பொருட்களை விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், காலையில இருந்து சாப்பிடாம. ஆனா அவங்கிட்ட யாருமே பொருட்களை வாங்கவே இல்லை. சாப்பிடாம இந்த சிறுவனும் வேலை செஞ்சதால அவனுக்கு பயங்கரமா பசி எடுக்குது. சரி, எதையாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா காலையில இருந்து வீடு வீடா போறான். ஆனா யாருமே அவங்கிட்ட பொருள் வாங்காததால அவன் கையில பணமும் இல்லை. என்னடா பண்றது, நமக்கு ரொம்ப பசிக்குதே, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சவன், சரி அருகில் இருந்த வீட்டுல நமக்கு ஏதாவது இருக்கா, சாப்பிட ஏதாவது இருக்கா கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு வீட்டோட கதவையும் தட்டுறான். அப்போ அந்த வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி தான் கதவை திறக்கிறாங்க. அவன் எப்படியாவது நம்ம யார்ட்டையாவது நம்ம சாப்பிட ஏதாவது இருக்கா கேட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் கதவை தட்டினான். ஆனா அந்த வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி கதவை திறந்த பிறகு அவனால எதுவுமே அவன் ஏதாவது கேட்கலான்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு கூச்ச உணர்வு ஏற்படுது. அவனுக்கு அதை கேட்கறதுக்கு அவனுக்கு மனசும் வரல. எப்படி கேட்கறது, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த பெண்ணை பார்த்ததுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கொஞ்சம் தயக்கத்தோட கேட்கறான். அப்போ அந்த சிறுவனுடைய கண்கள்ல இருந்த அந்த பசியை கவனிச்ச அந்த பெண்மணி உள்ளே போயிட்டு வரும்போது ஒரு கப் நிறைய பாலை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த பாலை பார்த்ததுமே அந்த சிறுவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பாலை வாங்கி பசியார மடக்குன்னு அந்த சிறுவன் குடிச்சிடறான். குடிச்சிட்டு அந்த பெண்மணி கிட்ட கேட்கறான், நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அந்த பொண்ணும், கடனா, அப்படி ஒண்ணுமே இல்லை, அன்பான செயலுக்கு விலை எதுவுமே இல்லைன்னு என்னுடைய அம்மா என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டான். அந்த சிறுவனும் அந்த பெண்மணிக்கு நன்றி சொல்லிட்டு அவனும் புன்னகையுடனே அந்த இடத்தை கடந்து போயிட்டான். ஆண்டுகள் கழிந்தன. கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிப்பை முடித்த அந்த சிறுவன் தற்போது மருத்துவம் படித்து அந்த நகரிலேயே மிகப்பெரிய ஒரு டாக்டரும் ஆனான். அந்த சமயத்துல தான் அந்த பொண்ணுக்கோ, அதாவது சிறு வயதுல அவனுக்கு பால் வழங்கிய அந்த பொண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் ஏற்படுகிறது. அவர் பணியாற்றக்கூடிய அந்த மருத்துவமனையிலேயே அந்த பெண்ணும் அனுமதிக்கப்படுறாங்க. அந்த டாக்டரிடமே இந்த பெண்ணுடைய பரிசோதனை ரிப்போர்ட் எல்லாமே போகுது. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்ததும் அந்த பெண்ணுடைய ஊர் பேரையும் அவர் பார்க்கறாரு. அதை பார்த்ததுமே அந்த டாக்டருக்குள்ள ஒரு சின்ன மின்னல் ஏற்படுது. விரைவாக வேகமா அந்த பெண்ணை சேர்த்துக்கக்கூடிய வார்டில் போய் பார்க்கறாரு. அந்த பெண் தான் சிறு வயதிலேயே தான் பசியாக இருக்கும்போது தனக்கு பால் வழங்கிய அந்த தாயுள்ளம் கொண்ட பெண்மணி தான் அப்படின்னு சொல்லி அவரு உறுதிப்படுத்துறாரு. அன்று முதல் தான் அத்தனை உழைப்பையும் கவனத்தையும் செலுத்தி அந்த பெண்ணுக்கு சிகிச்சையும் அளிக்கிறாரு. நீண்ட சிகிச்சைக்கு பிறகு அந்த பெண்ணும் குணமாறாங்க. பல லட்சங்கள் செலவானது. மருத்துவமனையோ அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லையும் அனுப்பியது. இதை எப்படி நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பதட்டத்துடனே அதை பிரிச்சு பாக்குறாங்க அந்த பெண்மணி. அதை பார்த்ததுமே அந்த பெண் திகைத்து போறாங்க. அந்த பில்லுல கடைசியில கையால ஒரு சில வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பில்லை நீங்க செலுத்த வேண்டியது இல்ல, ஒரு கப் பாலுல உங்களுடைய கடன் முழுவதுமே தீர்க்கப்பட்டு விட்டது, இது நன்றி செலுத்தக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லுல கையால எழுதப்பட்டிருக்கு. அதை படிச்சதுமே அந்த பெண்ணுடைய கண்கள் பணிந்தன. அந்த சிறுவன் வேறு யாரும் அல்லங்க, அமெரிக்காவின் மிகப்பெரிய பிரபல மருத்துவராக விளங்கிய டாக்டர் ஹோவர்ட் ஹெல்லி தான். இது 1858 ஆண்டு முதல் 1943 அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். நான் என்னென்னவோ சொல்ல நினைச்சேன், முடியல. ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயத்த அத்தனையுமே நம்மளுடைய வள்ளுவர் 2 வரியில சொல்லிட்டாருங்க. அதாவது, அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி அப்படின்னு 2 வரைய சொல்லிட்டார். அதாவது இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, இது 226வது குறள். இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, வலியவர்களுடைய பசியை போக்குங்கள், அதுதான் செல்வம் பெற்ற ஒருவன் அது பிற்காலத்துக்கு தனக்கு உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் 2 வரியில சொல்லிட்டாருங்க.